இங்க இவன் லவ் பண்ற பொண்ணு முதல்ல வீட்டுக்கு கூட்டு வரான். அப்ப இவனோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவ அப்படி எழுந்து போனதும் பையன் கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி பெஞ்சில யாரா உட்காந்தாங்கன்னா அந்த இடத்துல ஹீட் தெரியும். ஆனா இப்ப ஒண்ணுமே தெரியல பாரு, ஏதோ தப்பா இருக்குன்றாரு. என்னப்பா இதுக்கெல்லாம் சந்தேகப்படுற, அவ பூ மாதிரிப்பா, வெயிட்டே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அம்மா வந்துட்டு பூ மாதிரியோ புண்ணாக்கு மாதிரியோ அப்பா சொல்றது கேள்றான்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இவனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா ரொம்பவே கேரிங்காவும் நல்ல பொண்ணாவும் இருக்கா. வந்த முதல் நாளே சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரமா அவளே தொலைக்க இருக்கா. இங்க பாரு, அவ வீட்டுக்குள்ள வரும்போது என்ன கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிச்சுதுன்றாரு. அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே கோல்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ வந்து நேச்சருக்கு நடுவுல ஒரு வீட்டுல தங்கி இருக்கா. அதனால என்னமோ தெரியல, அவ பாடி சில்லுன்னு அடாப்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றான். சரி, அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் அவளை நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கேன். கோழி வளர்த்துட்டு இருக்கோம்ல, அங்க போயிட்டு ஒரு குச்சியை மறிக்கிறான். அந்த குச்சி கூட உடையலடான்றாரு. இன்னொன்னு கவனிச்சியா, வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வாசப்படி பழசா இருக்கும், அதை மெரிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் வரும். ஆனா அவ ஏறி நிக்கிறா, ஒண்ணுமே கேட்கலன்றாரு. என்னப்பா இப்படிலாம் சொல்ற, அவ பூ மாதிரி பான்றான் மறுபடியும். அட யாரா இவன், உன் பூ தான் உள்ள போய் சமைச்சால, அப்ப அவ்வளவு புகை வந்தது டஸ்ட் கூட கலந்து, அதுல கொஞ்சம் டஸ்ட் ஆச்சு அவன் மேல ஒட்டிச்சாடான்னு சொல்லி கேட்கிறாரு. அம்மாவே தட்டுறாங்க, அவ்வளவு தூசி வருது பாரு, போயும் ஒரு பொண்ணு பூச்சின்னு வந்திருக்க பாரு, அவ முதல் பொண்ணா இல்லையானே தெரியலடான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா, பாரு அவ எவ்வளவு அமைதியான பொண்ணா இருக்கா, வீணா அவன் மேல பழி போடாதீங்கன்னு சொல்றான். அடே கிறுக்கு பயலே, காதலிச்சா கண்ணு தெரியாதுதான், ஆனா நீ குருடாவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புது ஆளுங்களை கூட்டு வந்தா நம்ம நாய் அந்த கொலை கொலைக்கும்ல. ஆனா அவளை கூட்டு வர திரும்பி ஒரு முறைச்சா பாரு, நம்ம டைகர் பொட்டி பாம்பு மாதிரி படுத்துட்டானான்றாரு. இப்ப இவனுக்கே ஒரு மாதிரி அப்படியே டவுட் ஆகுது. அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் அப்படியே பொறுமையா உள்ள வரா. அப்ப இவனை நோட்டீஸ் பண்றான், அந்த சத்தம் கேட்கவே இல்ல. இப்ப இந்த பையனோட அப்பா கண்ணை காட்டி சிக்னல் கொடுத்ததும் அம்மா வந்துட்டு உன் கூட கொஞ்சம் பேசணுமா அப்படிவான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. இப்ப அப்பா வந்து பையன் கிட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா வர சொல்லத்தானே, அந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியா வந்திருக்கான்னு சொல்லி கேட்டதும் நானே அவங்கள பார்த்தது இல்லன்ற மாதிரி சொல்றான். டக்குனு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவங்கள பத்தி டீடைல் ஆச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, அப்பா 27 வருஷமா ஒரு ஃபேக்டரியும் அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கா. செமையா உன்னை ஏமாத்திருக்கா. நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டலே கிடையாது, அப்படி ஹாஸ்பிட்டல் போனோம்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அதுவும் இங்க இருக்கிற எவனுமே பக்கத்து ஊருக்குலாம் லேடிஸை வேலைக்கே அனுப்ப மாட்டானுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சடனா இப்ப அம்மா வந்து உள்ள வந்துறாங்க, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காங்க. என்னமா ஆச்சு, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்டா, நல்லா தான் பேசிட்டு வந்தா, திடீர்னு கல்லறையை பார்த்ததும் நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா, எனக்கு பயமாயிடுச்சு, நான் திரும்பி வந்துட்டேன்றாங்க.